பயணிக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இது ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு. ஆகவே வரும் தேர்தலிலே உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் தெரிவு செய்து உங்கள் ஒற்றுமையையும் பலத்தையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஒற்றுமையாக பலமாக நாங்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஓரணியில் சென்றால்தான் தெற்கில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கையாளவும் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் எங்களுடைய மக்கள் தீர்வு சம்பந்தமாகவோ அபிவிருத்தி சம்பந்தமாகவோ நீதி பொறிமுறை சம்பந்தமாகவோ அல்லது சர்வதேச நாடுகளூடான ஐநா விடயங்களையோ கையாளுவதற்கு சாதகமாக அமைந்திருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதில் எந்த விதமான தவறும் இல்லாமல் நீங்கள் இதை சரியான முறையிலே கையாள உங்கள் பொன்னான வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்திற்கு இங்கு வருகை தருகின்ற அரசு ரூபத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியல் தீர்வு தேவையில்லை, அதிகார பயிர்வு அவசியமில்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட மாட்டாது, சில திருத்தங்களை மேற்கொள்ளப்படும், ஐநாவினுடைய பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீதி பொறிமுறை வழங்கப்பட மாட்டாது, சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை என்று பல்வேறு விதமான கருத்துக்களை மிக தெளிவாக கடந்த அரசாங்கங்கள் எப்படி தமிழினத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை நீங்கள் ஒற்றுமையாக பயணிக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை வழங்க வேண்டும். நேற்று வந்த ஜனாதிபதி இங்கு காங்கேசன் துறைமுகத்தை தங்களுடைய அரசாங்கம் திறக்கப் போவதாக கருத்து சொல்லியிருக்கிறார். இது 3-4 வருடங்களுக்கு முன்னமே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதியாகிய எங்களால் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தினாலே $65 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் $40 மில்லியன் ரூபாய்கள் கடனாக வழங்கப்பட்டது. ஆனால் கடன் மறுசீரமைப்பு அவசியம் என்றபடினாலே கடன் மறுசீரமைப்பினால் தான் இந்த கடனை பயன்படுத்த முடியும் என்ற நிலப்பாட்டிலே $40 மில்லியன் பயன்படுத்த முடியவில்லை. பின்னர் எங்கள் கோரிக்கைக்கு அமைய நிதியமைச்சர் இங்கு விஜயம் செய்த பொழுது அவரிடம் நாங்கள் முன்வைத்த வெளிநாட்டு அமைச்சர் இலங்கைக்கு வந்த பொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சர் அண்மையில் விஜயம் செய்த பொழுது அரசியல் தீர்வை எட்டும் வரைக்கும் நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 13 இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முற்று முழுதாக பகிர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துமாறும் காங்கேசன்துறை துறைமுகத்தை தங்களுடைய நன்கொடையை பயன்படுத்தி உடனடியாக அபிவிருத்தி நடத்துமாறும் கோரியிருக்கிறார். ஆகவே இது அரசாங்கத்தினுடைய செயற்பாடு அல்ல, எங்களுடைய கோரிக்கைக்கு அமைய அண்டை நாட்டினுடைய உதவியோடு இது நடைபெறுகிறது. இப்படி பல்வேறு விதமான பொருளாதார திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கான தகுதி உள்ளவர்களோடு பயணிக்கிறோம். இப்படியான வார்த்தைகளுக்கு நீங்கள் கவரப்பட்டு இந்த முறை தேர்தலிலே நீங்கள் கோட்டை விட்டு விடாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்துக்கு ஒற்றுமையோடு பயணிப்பவர்களுக்கு உங்கள் பேராதரவை வழங்க வேண்டும் என்று கோருகிறேன். முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வின்னன் கனகரட்ன அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பிலே தங்கள் கட்சியின் தலைவர் தங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவருடைய குற்றச்சாட்டுக்கள் அவர் தெரிவித்த விதத்திலேயே அவருடைய தகுதி என்ன என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பாராளுமன்ற வேட்பாளர் ஆசனம் வழங்கப்படவில்லை என்ற வேகத்திலே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் அதற்கு தகுதியானவரா என்பது அந்த பேட்டியை தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இது கட்சியினுடைய தலைமை குழுவினுடைய நிலைப்பாடு. அவர் ஏற்கனவே ஒழுக்காற்று நடவடிக்கை பல தடவைகள் முன்னெடுக்கப்பட்டு மன்னிப்பு கோரி தலைவருடைய கால்கைகளிலே விழுந்து மன்னிப்பு கோரி இந்த கட்சியிலே பயணிப்பதற்காக இடைவெளி ஏற்படுத்தப்பட்டு பயணித்துக் கொண்டிருப்பவர். ஆகவே அதற்கான நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுக்க வேண்டும், அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கான நீதி நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அது சம்பந்தமாக நான் இங்கு பேச முடியாது என்றால் அது நீதிமன்றத்திலே தான் அது தீர்க்கப்பட வேண்டும். மிக விரைவிலே அந்த சட்ட நடவடிக்கைகளுக்கான விடயங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அடுத்தது கட்சியினுடைய தலைமை குழுவினுடைய நடவடிக்கைகள் இந்த தேர்தல் காலத்துக்கு பின்னர் எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை கட்சி முன்னெடுக்கும். தேர்தல் விவகாரங்களில் ஆசனம் வழங்கப்படவில்லை என்றால் குறிப்பாக நாங்கள் இந்த நாமினேஷன் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுதோ அல்லது எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட குழுவிலே வேட்பாளர்கள் யார் என்று முடிவெடுப்பதற்காக பல தடவைகள் கூடிய பொழுதோ அதில் பங்கு பெற்றி கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். தலைமை குழுவில் நடந்த விடயங்களை பொய்யாக புனைந்து கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொன்ன விடயங்கள் எதுவும் தலைமை குழுவில் நடைபெறவில்லை. இது கட்சியினுடைய உண்மையாக உள்ளக விவகாரம். அதை கட்சி தலைமை சரியான முறையிலே கையாளும். அவருடைய குற்றச்சாட்டுக்களை அவர் சட்ட ரீதியாக
நிரூபிப்பதற்கான நடவடிக்கைகளும் சந்தர்ப்பமும் வழங்குவதற்காக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. தேர்தலில் தேர்தல் மட்டும் போகும்.